காற்றுனால, தண்ணியினால், நம்ம சாப்பாட்டுனால, இதனால நோய்கள் நிறைய பரவுது. நம்ம ரத்தத்துக்குள்ளே கூட நிறைய நோய்கள் போகுது. நம்ம எப்படி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியை மறக்காமல் பாருங்கள். ஹோப் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு அப்படின்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மிக சந்தோஷம். இன்றைக்கி கூட நமக்கு மத்தியில் டாக்டர் அருண்குமார் வந்திருக்காரு. அவர் மெடிக்கல் டாக்டர் ப்ளஸ் அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் நம்ம மத்தியில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாருன்னா, இன்றைக்கி நம்ம குழந்தைங்க சொல்லுவாங்க, படிக்க முடியல, எனக்கு படிக்கவும் இல்லாமல் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம பெரியவங்களாக இருப்போம், ஐயோ நான் எவ்வளோ படித்தாலும் என் பிரெயினில் வந்து சேவ் ஆகவே மாட்டேங்குது, என்ன செய்கிறது அப்படின்ட்டு. அதை பற்றி எப்படி நம்ம படிக்கிறது, எப்படி லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நமக்கு புதுமையான காரியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் டாக்டர் அருண்குமார். நீங்கள் வந்து லேர்னிங்கை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கீங்க. நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தில் வந்து முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு படித்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மென்டல் வந்து ஹெல்த்தியாகவும் ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், லேர்னிங்கை பற்றியும் அதுக்கும் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் தொடர்பு உள்ளதை பற்றியும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். So, learning keeps your brain active. எப்படி வந்து ஒரு there's something called as disuse atrophy, scientific term. அதுக்கு என்னன்னா, இப்போ நான் பாடி பில்டிங் பண்ணாமல் என்னோட மசில்ஸ் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் my muscles will become wasted. ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வெயிட் தூக்கணும்னா வெயிட் தூக்க முடியாது. அதே தான் தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் த பிரெயின் ஆஸ் வெல். பிரெயினை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா most of the things will stop working. You cannot think in certain directions at all. ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. The imagination is wild. It can think in any direction. But as we grow up, ஒரு ஸ்கூலிங்லேயோ இல்லை ஏதாவது ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம்லேயோ there is a standard way where we are taught to think, taught to learn. There are certain advantages to it. There are also disadvantages. Advantages என்னன்னா, இந்த மாதிரி படித்தாதான் நம்மளால் ஒரு வேலைக்கு போய் சம்பாரித்து செட்டில் ஆக முடியும். தட் இஸ் தேர். பட் வாட் ஹேப்பன்ஸ் டு யுவர் ரிமைனிங் டேலண்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், எந்த குழந்தையும் பிறக்கும்போது ஒரே ஸ்கில்லோட பிறக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்கில்லோட பிறக்கிறது கிடையாது. இது டெவலப். ஒரு ஆவரேஜாக 3 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை சின்ன வயசில் பாடும், டான்ஸ் ஆடும், ஸ்போர்ட்ஸ் காமிச்சா ஸ்போர்ட்ஸ் விளாடும், ஸ்கெட்சிங் பண்ணும், நல்லா படிக்கும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 6th 7th வரும்போது இதில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ரொம்ப ரேராக 2 இருந்தாங்கன்னா the child will be called as an all-rounder in school. But that need not be the norm. எல்லா குழந்தைங்களும் ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி இருக்கலாம். இந்த குழந்தை ரொம்ப ஸ்பெஷலி டேலண்டட் சைல்டு, இந்த சைல்டுக்கு நிறைய ஸ்கில்ஸ் கொடுத்துட்டாரு கடவுள் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்காமல், the only difference is இருந்த ஸ்கில்லை நர்ச்சர் பண்ணாங்களா பண்ணாது தான் வித்தியாசம். ஒரு 3 வயசு குழந்தை எல்லா குழந்தைங்க ஒரே மாதிரி தான். ஒரு சின்ன ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஒரு 3 வயசு குழந்தைங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பாடுவாங்க. பட் தி அமௌண்ட் ஆஃப் சான்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் they get to learn, amount of exposure that they get, how their skills and talents are nurtured, it all makes a difference. அது எல்லாமே அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வருது. Yes, exactly. சில பேருக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க பையனுக்கு, அவங்க அப்பா இல்லாமலே இருப்பாங்க. பட் அந்த பையன் தன்னால் அவங்க அப்பாவை மாதிரி செஞ்சுட்டு இருப்பான். Yeah, so it comes through genes. ஜெனட்டிக்ல சொல்லுவாங்க, எங்கள் பரம்பரையில் அது வந்து ஊறி இருக்கு. பரம்பரையாக நாங்கள் பாட்டு பாடுறோம், பரம்பரை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறோம். தட் இஸ் ஒன் திங். பட் தட் இஸ் அதுக்காக என்னோட ஆன்சஸ்டர்ஸ் பெரிய மியூசிஷியன்ஸ் இல்லாததுனால நான் மியூசிஷியன் ஆக முடியாதுன்னு கிடையாது. I can develop it. So how do I do it? So there are 2 things which I want to specifically focus on today. The first thing is how to draw a plan for learning. லேர்னிங்க்கு ஒரு பிளான் இருக்குன்னே முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. மெஜாரிட்டி will not even know that you should plan how to learn, because your school does that thing for you in school. இப்போ ஸ்கூல் போகிறீங்கன்னா ஸ்கூலில் டிசைட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ஹவர் மேத்ஸ், செகண்ட் ஹவர் சயின்ஸ், தேர்ட் ஹவர் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் நடுவில் பசங்க ரொம்ப போர் அடிச்சிருப்பாங்க, ஒரு நாள் பிடி பீரியட் கொடுங்க,
அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். திஸ் திங்கிங் வாஸ் டன் பை யோர் ஸ்கூல். பட் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் யூ கிராஜுவேட் அவுட் ஆஃப் யுவர் ஸ்கூல் ஆர் காலேஜ்? No one thinks. So now you have a personal responsibility to plan your learning. First I'll tell about adults, then I'll go for children. So adults எப்படி பிளான் பண்ணணும்? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, as human beings we were basically created to handle multiple things. We were not created, no one, God never created a man telling that okay, today I'm creating you, you will become an accountant in life. God never created anyone said okay, you will become a doctor in life. No, that is not the way God created. God never created professions. God created human beings with multiple capabilities and you choose a profession. Fine. So you need to understand, professionally there are certain things which is there, but apart from profession there is something that defines you. அதுக்கு ஒரு லேர்னிங் பிளான் வேணும். ஸோ லேர்னிங் பிளானில் என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு academically you should make sure that you're learning something new every day. If you are let us say take எல்லா நாளும் புதுசா கத்துக்க முடியுமா? நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குல்ல, தினமும் நியூஸ் பேப்பரில் புதுசாக எப்படி வருது நியூஸு? வருதா இல்லையா? எவ்வளோ மேகசின்ஸ் இருக்குது, எவ்வளோ ஜேர்னல்ஸ் இருக்குது. அதே ஃபேஸ்புக் தான் ஏன் தினமும் பார்க்குறீங்க? You understand my point? So instead of watching Facebook, why don't you watch some read some scientific journal? So the first thing in your learning plan is, how am I going to acquire knowledge? எனக்கு எக்ஸிஸ்டிங் ஒரு நாலேஜ் இருக்குது, அதனால தான் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு. இங்கேருந்து இந்த நாலேஜ் எப்படி நான் அப்கிரேட் பண்ண போகிறேன்? ஒன்று என் படிப்பு சம்மந்தப்பட்டு நான் அப்கிரேட் பண்ணணும். இப்போ நான் அக்கௌண்டண்ட்டாக இருந்தேன்னா அக்கௌண்ட்ஸ்லேயே வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் கற்றுக்கணும், இல்லாட்டி அக்கௌண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸோ லேட்டஸ்ட் பிரின்சிபல்ஸ் இல்லை வேறு ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் கற்றுக்கணும். திஸ் இஸ் ஒன் லீனியர் வே ஆஃப் லேர்னிங். இப்போ நம்ம டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு மினிட் அண்ட் செகண்ட்ஸ் வந்து நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்கணும், அதை நம்ம ப்ராக்டிக்கலி செஞ்சு பார்க்கணும், எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரி நம்ம செய்யணும். யா, ஸோ இது லீனியர் வே ஆஃப் லேர்னிங். தட்ஸ் ஒன் நான் லீனியர் வே ஆஃப் லேர்னிங். ஐ எம் அன் அக்கௌண்டன்ட் பட் ஸ்டில் ஐ எம் அ தேட்டர் ஆர்டிஸ்ட். எனக்கு அக்கௌண்ட்ஸ் பிடிக்கும், ஆனால் நான் ஸ்கெச்சிங் பண்ணுவேன். So what will happen? You are giving your brain to explore different things. Who is stopping you? No one stops you. You stop yourself. So இப்போ என்ன பண்ணா, you should also focus on linear thinking, linear learning. Linear learning, I am a medical doctor. மெடிசினில் நான் லேட்டஸ்ட் ஒன்று படிச்சுட்டே வரேன். இது ஒன் வே ஆஃப் லீனியர் லேர்னிங். நான் லீனியர் லேர்னிங்னா, நான் மெடிசின் மட்டும் படிக்க மாட்டேன், நிறைய படிச்சுட்டு I will also horizontally learn certain things. It can be anything. Theatre artist, I can do sketching, அது சம்மந்தப்பட்டு லேர்ன் பண்ணலாம். I can learn a music instrument. இப்போ நீங்கள் சொல்ல நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து உங்ககிட்ட நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன பிரேக்குக்கு. ஓகே நேர்களே, ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி தொடர்கிறது. உங்ககிட்ட இருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே வந்தேன். ஒரு சின்ன ஒரு டவுட் என்னென்னா, லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிற சில குழந்தைங்களுக்கு வந்து, இல்லை எனக்கு படிக்கணும்னு நான் முயற்சி பண்ணுறேன், நான் லேர்ன் பண்ணிக்க முடியலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதுக்கும் வந்து the answer is this. See, if you are not able to linearly learn, you should go for non-linear learning. If you take my case, personal experience-ல எனக்கு மெடிசனில் சில கான்செப்ட்ஸ் புரியாத, I went and learned other fields, then I was able to relate. இதுதான் அங்கே மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. புரியுதுங்களா? If I have to become a good any ஸ்பெஷாலிட்டி மெடிசனில் எடுத்துட்டாலும், அந்த ஸ்பெஷாலிட்டிக்கு உண்டான ஃபிசிக்ஸையும் படிக்கணும், ஸ்பெஷாலிட்டிக்கு உண்டான கெமிஸ்ட்ரி படிக்கணும், ஸ்பெஷாலிட்டிக்கு உண்டான பயாலஜி படிக்கணும். ஸோ அதெல்லாம் படித்து புரிஞ்சால் தான் அந்த ஆக்சுவல் ஸ்பெஷாலிட்டி புரியும். அதே மாதிரி your brain is also like that. If you are not able to do something, you should do something totally different, which will give an added stimulus to your brain. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. என்னென்னா, நான் தியோரிட்டிக்கலி சில இது படிக்கும்போது அது அவ்வளோவா நம்ம பிரெயினில் போய் சேவ் பண்ணுறதில்ல. ப்ராக்டிக்கலி அதை போய் நம்ம செய்யும்போது நமக்கு ஈஸியாக வந்து அது பிரெயினில் ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணாமலே அது லேர்ன் ஆகிடுது. Yes, that's subconscious learning. So one way of planning your learning is linear planning and one is horizontal planning. And the horizontal non-linear planning என்ன பண்ணும் அப்படின்னா, you should take some field which you are really interested in. So the linear learning boosts your profession, non-linear learning will boost your passion. So if you music கற்றுக்கணும், மியூசிக் கற்றுக்கோங்க.
All these things, this plus this will make you complete. Only then your brain will be active on the whole. இல்லாட்டி என்ன ஆயிடும்னா most of the work you'll start acting like a machine. டைம் 10 o'clock ஆயிடுச்சு, நைட்டு தூங்கு, 6 o'clock ஆயிடுச்சு, get up, 7:30 ஆயிடுச்சு, பஸ் வரும், கிளம்பு, then eat at 8:30, 9:30 start work, 5:30 wind up, then come back home. This you keep on doing it for 30 years, then what will happen to your talents, remaining skills? ஒரு தாளந்தை கொண்டு போய் பூமியில் புதைச்சி வைக்கிறதுக்கு ஈக்குவல் தான் அது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா யூ ஷுட் டேக் டைம் அண்ட் ஆல்சோ பிளான் ஹவு யூ ஆர் கோயிங் டு அக்வயர் அதர் நாலேஜ். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சில இது வந்து as long as you don't try, you will never know whether you like it or not. You can be in any profession. சும்மா ஒரு நாள் ஸ்கெட்சிங் ட்ரை பண்ணி பார்த்துட்டு then you saw there are people, for example, when you to medical school we have a anatomy atlas called Gray's Anatomy. The Gray's Anatomy, your actual profession, he was an artist. He was basically an artist, got into medical school. He got into medical school, got inspired by all these cadavers, and then he started sketching. இன்னைக்கு தான் வந்து நமக்கு வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது. அன்னைக்கு வந்து ஒரு டெட் பாடியும் பார்த்து he started sketching. So today Gray's Anatomy is very famous. That's the foundation. It's like the Bible of anatomy. To get that, let us say he never learned sketching at all or never learned artistic skills. Grace would have been practicing somewhere in abroad. யாருனே தெரிஞ்சிருக்காது. ஸோ அவருக்கு எந்த ஸ்கில் கை கொடுக்குது? ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு ஸ்கில் தான். ஸோ அதே மாதிரி யூ வில் நாட் நோ த பைபிளில் there's a verse in the book of Ecclesiastes. காலையில் ஒரு வேலை செய்யி, சாயந்தரம் ஒரு வேலை செய்யி, உனக்கு தெரியாது அந்த வேலை உனக்கு வாய்க்குமா, இந்த வேலை ஒன்று வாய்க்குமா, ஆர் சம்டைம்ஸ் போத் வில் ஒர்க். ஸோ இட் வில் டெல் லைக் work in the morning, in the evening don't let your hands remain idle. My interpretation of it is like one for the kitchen, one for the soul, like one for the profession, one for the passion. So this is one way of planning your learning. Every adult should have this learning plan. நீங்கள் வெளில போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி லேர்னிங் பிளான் ஒன்று வச்சுருக்காங்கன்னா வீக்கெண்ட் பிளான் வச்சுருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேயோ காலையில் ஒரு வேலை செஞ்சு இப்படி ஒரு வேலை செய்யுங்க, 2 வேலை செய்யுங்க அப்படின்னு இந்த மாதிரி சொன்னோம்னா சில பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து 2 எஜமானுக்கு வேலை பார்க்க முடியாது. Serving 2 masters is different, learning 2 things are different. Okay. ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிங்க, அதே ஸ்கூலில் எதுக்கு ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸு அடுத்த சயின்ஸ் வச்சாங்க? ஃபுல்லாக சயின்ஸ் கிளாஸே வைக்க வேண்டியதானே? ஏன் எதுக்கு நம்ம அப்படி படிக்கிறதில்ல? let us say ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸ், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக சயின்ஸ், தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக இங்கிலீஷ், அப்படி படிக்காமல் ஏன் இப்படி பிச்சு படிக்கிறோம்? That's how your brain develops. Your brain has an optimum capacity to work in any one domain. இன்னைக்கு என்னோட பிரெயின் வந்து 5 hours தான் மேத்ஸ் கற்றுக்க முடியும்னா 5 hours தான் கற்றுக்க முடியும். ஸோ 24 hours 8 hours தூங்கி 5 hours மேத்ஸ் கற்றுக்க போய் that is 13 hours has gone. What will I do with remain 11 hours? Force myself to learn mathematics or learn something that will be fruitful? To learn something that is more fruitful. அவ்வளோத்தையும் படித்த அவ்வளவும் ப்ராக்டிக்கல் பண்ணி தானே ஆகணும் நம்ம. You will do it over a period of time. You will get a chance. Chance வரும், chance வராமல் இருக்காது. That you will see when you have something, you will start seeking opportunities. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கேட்குற டவுட் எனக்கு ஐம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஐம் கிவிங் யூ தட். நீங்கள் என்ன கேட்குறீங்க, மார்னிங் ஒன்று படிக்கிறேன், ஈவினிங் எப்படி நான் இன்னொன்று படிக்க முடியும்? அதை எங்கே கொண்டு போய் நான் யூஸ் பண்ண போகிறேன்? தட்ஸ் எ கொஸ்டின். நாட் நெசசரி. யூ டூ இட் for your own growth. நீங்கள் கேட்குறீங்களா how to develop your brain? This way your brain will be active. Okay, so let me ask you another question. இது பண்ணாமல் வேறு என்ன நீங்கள் பண்ணுவீங்க? See, if you ask any average person, Friday Saturday Sunday வந்துட்டா they will draw a plan. எங்கே வீக்கெண்ட் வெளில போகலாம், எந்த ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றலாம், என்ன வாங்கி சாப்பிடலாம். So now I'm telling you, these are non-productive, totally non-productive. இதனால என்ன அவுட்புட் வரப்போகுது? Someone else is getting richer because of you. But let us say weekend and I come out with a weekend learning plan. So I'll join some course or learn something new
ஒரு புக்கு வாங்கி படிக்கிறது. ஒன்லி த்ரூ திஸ் யுவர் பிரெயின் வில் பிகம் மோர் அண்ட் மோர் ஆக்டிவ், இட் வில் பிகம் மோர் அண்ட் மோர் ஷார்ப். அப்படி இல்லாட்டினா 10 years யூ கீப் டூயிங் த சேம் திங் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின், all parts of your brain will switch itself off. What's the point in having all the faculties in brain when your work is highly like a machine? Okay, and this is one way of planning for adults. So ஒரு adultன்றவங்க வந்து they should have an academic learning plan and they should have non-academic learning plan. That non-academic learning plan can be anything. இது ஒன்றும் பிளான் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா மீண்டும் சந்திப்போம். ஆரோக்கிய வாழ்வு தொடர்கிறது. இந்த லேர்னிங்கை பற்றி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அந்த குழந்தைங்களுக்கு லேர்னிங் எப்படிலாம் இது பண்ணுறது அப்படின்னு தொடர்ந்து சொல்லுங்கள். ஸோ இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ பேரண்ட். ஸோ பேரண்ட்ஸ் என்ன தெரியும்னா, ஒரு குழந்தைங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்றதை வந்து யூ ஷுட் அசஸ். எனி டேலண்ட்ஸ் இருக்குன்னு. சில பேர் இன்ஹரண்ட்டாக சில டேலண்ட் இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் தம் வில் நாட். பேரண்ட்ஸ் ஷுட் கம் அவுட் வித் திஸ் லேர்னிங் பிளான். என்னென்னா, ஸ்கூலுக்கு போய் இதெல்லாம் கற்றுக்குறாங்க, ஸ்கூலை தவிர்த்து என்னெல்லாம் கற்றுக்குறாங்க. The first and foremost thing that they should definitely have is developing a value system. Values and ethics தான் parents வந்து you don't teach anything else, but you should teach values and ethics. There's no school or college in the world that offers a degree on values and ethics. நம்ம கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி, இல்லை நம்ம ப்ராக்டிக்கலி நம்ம செய்யும்போது நம்மளுடைய வேல்யூஸை நம்ம காட்டும்போது அந்த குழந்தைங்க வந்து படிச்சுக்கும். Family is the institution where a child learns values and ethics. எனக்கு மேத்ஸ் தெரிலனா நான் டியூஷனுக்கு அனுப்புவேன், சயின்ஸ் தெரிலனா எங்கேயாவது போய் படிச்சுக்கலாம், எதுவுமே தெரிலனா வேறு யூ ஹாவ் இன்டர்நெட் எவ்ரிதிங். But there's no resource that teaches you values and ethics. Values and ethics are subconsciously programmed in a child's brain. And that becomes their character, and that's what will define their real personality. So, every parent should make it a point to teach values and ethics to their kids. இதுதான் நீ பண்ணணும், இதுதான் நீ பண்ணக்கூடாது. எனி வாட் எவர் ஹேப்பன்ஸ், இந்த நார்ம்ஸை நீ ப்ரீச் பண்ணக்கூடாது. என்னதான் நடந்தாலும் நேர்மையாக தான் இருக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க, நீ தப்பு பண்ணக்கூடாது. இதுதான், திஸ் இஸ் த நார்ம். லெட் அஸ் சே எவ்ரி பேரண்ட் ஹேஸ் டோல்ட் திஸ் வெரி கிளியர்லி ஸ்ட்ராங்லி டு their child. உன் கூட இருக்கவங்க எல்லாருமே ஆல்கஹால் குடித்தாலும், as a Christian child, you are not supposed to take in alcohol because your body is a temple of God and God resides with you. Every parent has stressed this point. You'll never find a Christian inside any alcohol de-addiction centers, because no one has bothered to teach this value system. So value systems, they should be very strong. What are the values that I'm going to teach my child, and I should also live according to it so that my child knows that I'm not just preaching but I'm also doing. Second thing, they should plan a linear learning plan. Linear learning plan na schooling தான் linear learning plan. ஸ்கூலிங் இங்கே சேர்க்க போகிறேன், இந்த ஸ்கூலிங் முடிச்சு இந்த ஸ்கூல் முடிச்சு டியூஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொன்று நான் லீனியர் லேர்னிங் பிளான் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் திங்க் முதல்ல ஸ்கூலில் இருக்க படிப்பை படித்து முடி, அப்புறம் மற்றதெல்லாம் இப்போ செய்வோம் அப்படின்வாங்க. தட்ஸ் அ வெரி ராங் அப்ரோச். மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வில் ஹவ் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நானும் இந்த கிளாஸ் போய் சேர்றேன், நானும் கராத்தே கிளாஸ் போகணும், நானும் வந்து டான்ஸ் கிளாஸ் போகணும், இல்லை நானும் இந்த ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா, உனக்கு படிப்பே வரல, நீ ஏன் ஸ்போர்ட்ஸ் போகிறேன்னு சொல்லக்கூடாது. தெர் ஆர் சான்சஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு போய் நல்லா படிக்கிற பசங்களாக இருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் போய் சர்டன் வேல்யூ சிஸ்டம்ஸ் தே லேர்ன், ஹார்ட் ஒர்க் பண்ணுற சில ஆட்டிடியூட்ஸ் தே லேர்ன், தென் தே கம் பேக் அண்ட் அப்ளை இட் இன் தேர் ஸ்கூலிங். ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் அலவ் ஸ்டூடெண்ட்ஸ் டு, குழந்தைங்களை இந்த மாதிரி தே ஷுட் அலவ் தெம் டு ஹாவ் திஸ் அவுட் ஆஃப் தி ஸ்கூல் லேர்னிங். மற்றதையும் படிக்கிறதுக்கு நம்ம இது பண்ண, ஒரு மியூசிக் படிக்கிறதுனா கூட ஒரு நல்லது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி தரணும். சரி, எல்லா பேரண்ட்ஸ் கையிலையும் அதுக்கு உண்டான நாலேஜும் இருக்குன்னு சொல்ல முடியாது, மணி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேரண்ட்ஸ் ஷுட் ஃபைண்ட் அவுட் அ வே. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் யூல் ஹாவ் கோர்சஸ் அட் சப்சிடைஸ்ட் ரேட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் இந்த ஆஃபர் தரோம் அப்படின்னு அதெல்லாம் கண்டுபிடிச்சி பேரண்ட்ஸ் தே ஷுட் டேக் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ். என் பையனுக்கு ட்ராயிங் இன்ட்ரெஸ்ட், ஆனால் எனக்கு அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கும் தெரியாது, கிளாஸை கட்டி படிக்கிறது காசு கிடையாது அப்படின்னா, தே ஷுட் ஃபைண்ட் சம் ஒன், யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க who will really take in and teach the student. இந்த குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி அதிகமாகிறதுக்கு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்லாம் நம்ம நிறைய ஆடெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி உண்மையாகவே இருக்கா? அந்த மாதிரி சாப்பிட்டா பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா ஆகும் அப்படின்ட்டு?
நார்மல் சாப்பாடு தான் that will boost your brain. See, all these things are only marketing strategies, because no one actually knows how this actual brain growth development happens. It's still a controversy because கண்ணுக்கு தெரியாத பொருள் அது என்ன நடக்குதுன்னே. இப்போ கையில் ஏதாவது ஒரு விஷயம்னா பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் நம்மளோட இமேஜிங் டெக்னிக்ஸ்லாம் அவ்வளோ அட்வான்ஸ் கிடையாது. பட் இட்ஸ் பியூர்லி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த டேப்லெட் சாப்பிட்டா மெமரி நிறையா வரும், இந்த ஃபுட்டு சாப்பிட்டா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, புரோட்டீன் சாப்பிட்டா பாடி பில்டர், கால்சியம் வந்து நம்மளுடைய போன்ஸ்க்கு நல்லது அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பிரெயினுக்கு ஏதாவது இருக்கா? பிரெயினுக்கு உண்டான ஃபுட்டு வந்து நேச்சுரல் ஃபுட்டு தான். ஸோ your brain basically survives on your vitamins, minerals and essential nutrients. அதையே நீங்கள் கரெக்டாக சாப்பிடணும். அளவான சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு தான் you should focus on. You should focus on healthy diet. That's the key. நிறைய அதே மாதிரி தண்ணி குடிக்கணும். Yes, water is part of it. So diet வந்து க்ளீனாக இருக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கணும், and they should have நட்ஸ். yes, nuts and less of junk food. அது எல்லாமே நம்ம ஆரோக்கியமாக சாப்பிடும்போது நமக்கு பிரெயினுக்கு வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இதாகுது. அப்புறம் குழந்தைங்க வந்து இது மாதிரி நிறைய படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? நிறைய இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி ஒரு தடவை மியூசிக் படிக்கலாம், கராத்தே படிக்கலாம், இல்லை டான்ஸ் படிக்கலாம், அந்த மாதிரி நிறைய ஷெட்யூல் பண்ணி படிக்கலாம். அப்போ வந்து அந்த பிள்ளைங்களுடைய மூளை வளர்ச்சி வந்து அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது பேசிக்லி நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம பேரண்ட்ஸும் வந்து டைம் ஒதுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு ரஃபாக ஒரு பிளான் சொல்லுங்களேன். இப்போ மார்னிங் இப்படி இப்படி எப்படின்னா. Okay. So you cannot do all these things all days that you need to know. Oh, let us say summer holidays vanchina, parents should take time, spend time with children during summer holidays. இந்த விஷயத்தை நான் குழந்தை கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. One way to do that is, and also I wanted to add this, you should also not overdo. Like பசங்களோட லிமிட்டையும் பார்த்து தான் you should plan. அவங்களால எவ்வளோ முடியும்னு பார்த்து தான் பிளான் பண்ணணும். ஓகே. அப்போ வந்து இது ஒரேடியாக எல்லாருக்குமே ஒரு பிளான் போட முடியாது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைங்களுடைய கெப்பாசிட்டியை வச்சு அவங்களே அதுக்கு வந்து எக்ஸாக்ட்லி யூ ஷுட் கஸ்டமைஸ் தட். சரி நீங்கள் உண்மையாகவே நம்மளுடைய அந்த லேர்னிங்கை பற்றி நீங்கள் சொன்னது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது நீங்கள் சொல்ல நான் வந்து பிளான் போட்டுட்ருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு வந்து இப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதேமாதிரி பார்க்குற நம்ம நேயர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டு நீங்களும் பயனுள்ளதாக நீங்கள் அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். மீண்டும் புதிய ஒரு நிகழ்ச்சியோடு உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். Pearlin.